ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் சிந்தனைகளை ஆள்வதாக. இதற்காக நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். சமாதானம் என்பது கடவுள் தரும் அமைதி, மன நிம்மதி மற்றும் இயேசு கிறிஸ்துவில் உண்டாகும் ஐக்கியத்தை குறிக்கிறது. இது உலக பிரகாரமான அமைதியை காட்டிலும் மேலான துன்பங்களிலும் மனதை காக்கும் தேவ சமாதானமாகும். தேவ சமாதானத்தை சிறப்பாக புத்திக்கு மேலான இது சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல, மாறாக தேவன் மீது வைக்கும் நம்பிக்கையால் வரும் அமைதி. இருதயத்தை ஆளுதல். தேவ சமாதானம் இருதயங்களில் ஆழக்கடவுள் என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள் காத்து உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக் கொள்ளுதல். இயேசு தரும் அமைதி. இயேசு கிறிஸ்து தாமே இந்த சமாதானத்தை அருள்கிறார். சமாதானம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல, மாறாக பிரச்சனைகளின் மத்தியில் தேவன் நினைவை அனுபவிப்பது. நம்ம எல்லோருக்கும் இந்த சமாதானம் தேவை. அது கிறிஸ்துவினாலும் அவருடைய ஆவியானவரால் மட்டுமே சாத்தியம். ஆகையினால் தான் பவுல் கலாத்திய சபையை ஆவியின் மறுரூபத்திற்கு நேராய் வழிநடத்தினார். பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை போன்ற ஆவியின் கைகள் நம்மை உருவாக்குவார். அவராலே நிலையான சமாதானத்தை நமக்கு தர முடியும். பிரியமானவர்களே, இன்று உலகம் மனிதனை சந்தோஷத்திற்காக என்னென்னவோ செய்கிறது. உலகம் தான் செய்கிறது என்றால் கிறிஸ்தவ சமூகம் கூட சந்தோஷத்துக்கென்றே பல காரியங்களை தேடி தேடி செல்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. ஆனால் ஆண்டவரும் நம்ம சந்தோஷத்தை நிறைவாக தந்து விட்டதாக சொன்னார். அப்படியானால் இன்று நாம் தேடி ஒழுங்க சந்தோஷம் அல்லது ஆண்டவர் கொடுத்த அந்த சந்தோஷத்தை தேடி ஒழுங்க வழிகள் தானே. ஆனால் மெய் சந்தோஷத்திற்கான வழி எது என்பதை இயேசு தெளிவாக நமக்கு கற்றுத் தந்துள்ளார். ஆண்டவரோடு உள்ள உறுதியான உறவுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது. நாம் அவரோடு ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இணைந்திருப்போமானால் எந்த பாதகமான சூழ்நிலையிலும் அவர் நம்ம தலை உயர்த்துவார். பாதகங்களில் மாண்டு போகாமலும் சாதகமான வேளைகளில் பெருமை கொள்ளாமலும் நிறைவான சந்தோஷத்தில் திளைக்க ஒரே வழி தேவனுடனான உண்மையான உறவு. இன்று நாம் துக்கமாக இருந்தால் அந்த உறவை குறித்து சற்று நின்று நிதானித்து ஜெபித்து கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவுடன் ஒப்புரவாகுவோமாக. ஆவியானவர் நமக்கு தேவ சமாதானத்தை கொடுக்கும் போது நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நாம் பரமபிதாவை நாடுவதற்கு பழகுகிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இதயங்களை, நம்முடைய சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்க கிருபையின் கொண்ட தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். சமாதானத்தின் தேவனே, நீ தந்திருக்கும் சமாதானம் என் உள்ளத்தை ஆண்டு கொள்ளும்படி வாழ்வில் சமாதானத்தை கெடுக்கும் துர்க்கிரியைகளை என்னை விட்டு அகற்றிவிட கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.